பாரத மண்ணிற்கும் தமிழ் மக்களுக்கும் முதற்கண் வணக்கம். ஒன்று வந்து மாண்புமிகு நீதிபதி அவர்கள் சொன்னதில் வந்து அண்ணன் பரந்தாமன் அவர்கள் வேறுபட்டதாக சொன்னாங்க. நீதிபதி வந்து அவங்களுக்கு வேறுபடணும் அப்படின்றதுக்காக அப்படி சொல்ல, அவங்க சொன்னது இதுதான், 3 லெவலுக்கும் வேற வேற பொறுப்புகள் இருக்கு. இங்க நீதிமன்றம் அந்த பொறுப்பு எடுத்து செயல்பட தேவையில்லை. தவறு செய்திருக்கிறாருன்னு சுட்டி காட்டிய பின்னர் அவர் அந்த தவறை பிழை தீர்த்துக்க வேண்டும். அதனால அது சரி செய்யல. இல்ல அது அங்க அம்சி ஏற்கனவே உச்சநீதிமன்றம் இதே ஆளுநருக்கு சொல்லுது. இந்த ஆளுநர் அந்த தவறை சரி செய்ய மாட்டேங்கிறாரு. மற்ற இதுல அப்ப என்ன பண்றாருன்னா, இவர் பிரசிடென்ட்டுக்கு அனுப்பிச்சிடறாரு, தவறாக அனுப்புகிறார். அந்த அனுப்பியது தவறு, அதனால நீங்க அந்த முடிவு எடுக்கணும் அப்படின்னு. அதுதான் நீதிபதி அவர்கள் என்ன கேட்கறாங்க அப்படின்னா, நான் உங்க ஷூல ஸ்டெப் இன் பண்ணி நான் அந்த முடிவை எடுக்க முடியாது, நீ இந்த முடிவை இப்படிதான் எடுக்கணும்ன்ற ப்ரொசீஜரை நீதிமன்றம் செட் பண்ண முடியும் அப்படின்ற அந்த ஒரு கேள்விதான். இந்த ஜட்மெண்ட் வந்து டெஃபினட்டா ஹிஸ்டாரிக்கல், அதுல வந்து மாற்றுக்கிறது கிடையாது. ஏன்னா பஞ்சாப் அரசு வந்து தொடுத்த வழக்குல இருந்து ஒத்து வந்து இந்த தீர்ப்பை வழங்குகிறார்கள். இன்னொன்று முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளே இந்த அரங்கில் வந்து பலமுறை விவாதித்து இருக்கிறோம், நேரம் இருக்கா இல்லையா அப்படின்னு. as expeditiously as possible அப்படின்னா அதற்கு என்ன கால அவகாசம் அப்படின்னு ஏற்கனவே வேறு 2 உச்சநீதிமன்ற தீர்ப்புகள்ல இருந்து நம்ம பார்த்திருக்கோம். அதுக்கு ஒரு கால வரை கொடுக்க முடியாது அப்படின்றது. அதை இந்த நீதிபதிகள் வந்து அது வந்து இன்னைக்கு பெர் இன்க்யூரியம், அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ண முடியாது. காலம் தாண்டி வந்துட்டோம். அன்னைக்கு இருந்த காலகட்டத்தில் என்ன காரணத்திற்காக செய்தார்கள், இன்னைக்கு எந்த காலகட்டத்தில் என்ன காரணத்திற்காக நடக்கிறது அப்படின்னு நமக்கு தெரியும். அதனால அதை ரெண்டையும் நம்ம ஃபாலோ பண்ண முடியாது அப்படின்றது டிஸ்டிங்விஷ் பண்றாங்க. சார், அடிப்படையில் என்ன இந்த தீர்ப்புனால வருதுன்னா, மத்திய அரசாங்கத்தினால நியமிக்கப்படுறதுனாலயோ அல்லது ஆளுநருங்கிறதுனாலயோ நீங்க நினைச்சது எல்லாத்தையும் செஞ்சிட முடியாதுன்னு உச்சநீதிமன்றம் சொல்லுது. மாநில அரசுக்கு இருக்கக்கூடிய உரிமையை நிலைநாட்டுது, அமைச்சரவைக்கு இருக்கக்கூடிய உரிமையை நிலைநாட்டுது. இந்த இடத்திற்கு தள்ளி போனதே இன்னைக்கு வந்து எல்லா மாநிலங்களுக்குமான உரிமையை நாங்கள் மீட்டிருக்கிறோம் தமிழ்நாடு சொல்லுது. ஸோ நீதிபதிகள் வந்து நீங்க சொன்ன 2வது கருத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். முதல் கருத்தை அவங்க சொல்லல, மத்திய அரசை நியமித்தனாலேயோ இல்ல நீங்க ஆளுநர்னாலேயோ இல்ல. அது வந்து பொலிட்டிக்கல் அப்பாயின்மெண்டா இருக்கிற ஒருத்தர் தன்னுடைய லெவல்ல அப்பாயின்மெண்ட் கிடையாது. டூ மச் ஆஃப் பாலிடிக்ஸ்ல இறங்கும்போது இதெல்லாம் பிரச்சனையாவதா நான் கேட்கிறேன். மன்னிக்கணும். அப்புறம் என்ன தவறா ரீட் பண்ணப்படும்னா, நாளைக்கு வந்து இண்டிபெண்டன்ட் பாடிஸ்ல வந்து தமிழக அரசும் பலர் அப்பாயிண்ட் பண்றாங்க, அதெல்லாமே வெறும் பொலிட்டிக்கல் அப்பாயின்மெண்டா கருதப்படும்.